வணக்கம் நண்பர்களே. Bonjour les amis. La recette du jour est le tacos. இன்னைக்கு tacosனு ஒரு ரெசிபி செய்யலாம் வாங்க. Pour faire cette recette, j'ai pris deux sortes de viande, du porc et du steak haché. இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு நான் பன்னிக்கறியும் மாட்டுக்கறியும் எடுத்து வச்சுருக்கேன். Si vous ne mangez pas du porc, c'est pas grave, vous pourrez le remplacer par une autre viande. பன்னிக்கறி சாப்பிடாதவங்க வேறு கறி யூஸ் பண்ணிக்கோங்க. எந்த கறிலையும் செய்யலாம், ஆனால் எலும்பு இருக்கக்கூடாது. C'est du porc échine sans eau à rôtir que je viens d'acheter de moins d'1 kilo, soit 988 grammes. இது எலும்பில்லாத பன்னிக்கறி. இந்த கறி வந்து 1 கிலோவுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. 988 கிராம் இருக்குது. இதுதான் நான் எடுத்துன்னு இருக்கேன். இதை நான் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் ஐஸ் பொட்டியில் வச்சுட்டேன். அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் அழுத்தமாகிடும். அதுக்கப்புறம் தான் இது கட் பண்ணணும். Une fois que j'ai acheté la viande, je l'ai laissée dans le congélateur. J'ai laissé durcir un petit moment, pas trop longtemps. Et maintenant, je l'ai sorti pour procéder au découpage. இது ஏன் ஐஸில் வச்சுட்டு இப்போ கட் பண்ண போகிறேன்னா, அப்போ தான் மெலிசாக கட் பண்ண முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மெலிசாக வந்து உழோன்னு. இதே நீங்கள் கறி வந்து அப்படியே வாங்கிட்டு கட் பண்ணிங்கன்னா அவ்வளோ மெலிசாக வந்து உழாது. எனக்கு மெலிசாக வேணும். என்கிட்ட அந்த மஷின் கிடையாது. நம்ம கடையிலலாம் பார்த்திங்கன்னா மஷினில் தான் அழகாக வெட்டுவாங்க. நம்மக்கிட்ட அவ்வளோ மெலிசாக செய்ய முடியாது. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா அழகாக மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். Vous avez vu, les tranches sont bien fines, c'est pour ça que j'ai congelé avant de couper. இந்த தக்கோஸ் செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான வேலையே இந்த வேலை தான். ஏன்னா கறியை ரொம்ப நைஸாக அந்த மாதிரி வெட்டி ஆகணும். ரொம்ப நேரமாக திருப்பி வச்சு வெட்டணும். அதனால தான் ரொம்ப லேட் ஆகும். Le plus dur dans cette recette, moi je trouve que c'est le découpage. Couper ainsi m'a donné tellement mal au bras, mais bon, il fallait que je fasse ainsi vu que j'ai pas de machine appropriée pour couper finement la viande. Si je fais des tranches épaisses, c'est pas bon pour le tacos. Donc, j'ai fait comme ça. Une fois que la viande a été découpée, on va sortir tous les ingrédients pour la marinade. கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதில் என்னென்ன தூள் போட போகிறோம், என்னத்தை வச்சு ஊற வைக்க போகிறோன்றதெல்லாம் வெளியே எடுத்து வச்சுருவோம். இப்போ பாருங்கள், நான் எலுமிச்சைப்பழ சாறு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி தூள், பூண்டு தூள், மிளகாய் தூள், மிளகுத்தூள், paprika தூளையும் எடுத்து வச்சுருக்கேன். 2 cuillères à café de l'ail moulu, 2 டீஸ்பூன் பூண்டு தூள், 2 cuillères à café de gingembre moulu, 2 டீஸ்பூன் இஞ்சி தூள், 1 cuillère à café de piment fort moulu, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1 cuillère à café de poivre moulu, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 cuillères à café de paprika, 2 டீஸ்பூன் paprika, 2 cuillères à café de sel, 2 டீஸ்பூன் உப்பு. J'ai rajouté après 1 cuillère à café de sel en plus. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்துக்கிட்டேன். Je mélange ensemble tous les épices ainsi que le sel. இது எல்லா தூளையும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. Ici j'utilise du citron concentré, mais vous pouvez utiliser du citron frais. 1 cuillère à soupe de jus de citron pour le steak haché et 2 cuillères à soupe pour le porc émincé. எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூனு. மாட்டுக்கறி, அரைச்ச மாட்டுக்கறி அங்கே வச்சுருக்கேன் பாருங்களேன், அது அரைச்ச மாட்டுக்கறி தான். கரண்டியில் கலக்கும் போது உங்களுக்கு தெரியும் அரைச்சதுன்னு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு இந்த பன்னிக்கறியில் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். Pour ce qui est de l'huile, je vais verser 3 cuillères à soupe d'huile végétale sur le porc et 1 cuillère sur le steak haché. எண்ணெயை பொறுத்த மட்டிலும் சமையல் எண்ணெய் தான். 3 டேபிள் ஸ்பூன்னு நீங்கள் பன்னிக்கறியில் ஊற்றிடுங்க, 1 டேபிள் ஸ்பூன்னு மாட்டுக்கறியில் ஊற்றிடுங்க. Il nous faut aussi de l'eau. Je vais mettre 1 cuillère à soupe sur le steak haché et 2 cuillères à soupe sur le porc tranché. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து மாட்டுக்கறிலையும் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி வந்து பன்னிக்கறிலையும் போட்டுடுங்க. இப்போது அந்த தூளெல்லாம் அதில் போடணும். 2லேயும் பிரித்து போடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலந்த தூள் எடுத்து இப்படி தூவி விட்ருங்க. இதில் கொஞ்சமோ அதில் கொஞ்சம் அதிகப்படியாக போடுங்க, ஏன்னா அதில் அதிகமாக இருக்குது. மாட்டுக்கறியை பொறுத்த மட்டும் 350 கிராம் தான் இருக்குது. பன்னிக்கறி வந்து 988 கிராம் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளே போட்டுக்க வேண்டியது தான். Je répartis équitablement les épices mélangées. Je mets un peu sur les steaks hachés vu que c'est que 350 grammes. Et le reste, je vais mettre sur le porc de 988 grammes.
Je mélange épices et viande ensemble. Et d'abord, je fais pour le porc. Après, je ferai pour le steak haché. Je vérifie l'assaisonnement. Si tout est bon, je laisse mariner un petit instant. கறியும் தூளெல்லாம் கலந்து நல்லா கலந்து விடுங்க 2 கறிக்கும். இது கலந்துட்டு அப்புறம் அதையும் கலந்துட்டு நல்லா ஊற வைங்க. J'ai déposé une sauteuse sur le feu, j'ai versé de l'huile, je laisse chauffer et puis je vais mettre les frites dedans. Ici, j'ai mis les frites industrielles, j'ai pas fait les frites maison. Si vous voulez, vous pourrez faire les frites maison, ça sera encore plus meilleur. கறி ஊறின்னு இருக்கிற நேரத்தில் என்ன செய்யுங்கன்னா, அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ஃப்ரீத் இங்கே ரெடிமேடாக விற்கும், அதை வாங்கி நான் பொரிக்க போகிறேன். நம்மளே ஃப்ரீத் போடலாம், வீட்டிலே உருளைக்கிழங்கு கட் பண்ணி போடலாம். ஆனால் இதுவே ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்லிட்டு நான் ரெடிமேட் ஃப்ரீத்தே போட்டுடுறேன். J'ai déposé la viande de porc émincée sur notre plaque de feu et je vais la faire frire tranquillement. நம்ம மெலிசாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, பன்னிக்கறி ஊற வச்சுருந்தோமே, அதை பக்கத்தில் ஒரு அடுப்பில் வச்சு இந்த உருளைக்கிழங்கு வேகும் போதே அதையும் கவனிச்சிக்கிட்டு அதை நல்லா வறுத்தெடுங்களேன். Le temps de cuisson de la viande sera long. Il ne faut pas mettre le couvercle, il faut juste remuer de temps en temps comme je fais et puis vous verrez, ça sera parfait à la fin. கறி பொரிந்து வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகும். கரண்டியால் கிளறினே இருங்க, மூடி போட்டுடாதீங்க. மெலிசாக வெட்டினதுனால வெந்துடும். மூடி போட்டு வேக வைக்க வேணாம், அப்படியே கிளறி விடுங்களேன். Une fois que vous voyez que l'huile se sépare de la viande, remuez encore un petit moment à l'aide de votre spatule et puis normalement ça sera bon. நீங்கள் கிளறி விட விட எண்ணெய் பிரிஞ்சிடுச்சுன்னா கறியை விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க, கரெக்டாக இருக்கும். Voilà, la viande de porc elle est prête. Maintenant, on va s'occuper du steak haché. இப்போ பன்னிக்கறி ரெடி ஆகிடுது. அடுத்தது மாட்டுக்கறியை வறுத்து எடுக்கணும். On va procéder de la même manière que le porc. On remue et une fois que l'huile se sépare de la viande, ça sera bon. பன்னிக்கறி எப்படி வறுத்து எடுத்தோமோ அதே மெத்தடில் இதை வறுத்து எடுங்க. எண்ணெய் பிரிஞ்சோன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடுதுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். À présent, je termine la cuisson des frites. Vous avez vu, c'était assez long. Au même moment que les frites étaient en train de frire, j'ai pu finir les 2 viandes. இப்போது மீதி இருக்கிற உருளைக்கிழங்கு ஃப்ரீத்தை போட்டு முடிச்சிடுறேன். பார்த்திங்களா, இந்த உருளைக்கிழங்கு வேக காட்டியுமே 2 கறி வேலையும் முடிஞ்சிடுச்சு. இதை முடிச்சுட்டு அதை முடித்தோன்னா ரொம்ப லேட்டாக இருக்கும். ஒரே சமயத்துலேயே முடிச்சாச்சு. Je vais préparer la sauce fromagère. இப்போ சீஸில் ஒரு சோஸ் செய்ய போகிறோம். Pour ça, j'ai besoin de 2 briques de 20 centilitres de crème entière fluide. 2 டப்பா லிக்விட் ஃபுல் க்ரீம் எடுத்துக்கோங்க, 400 ml ஆகும். 250 கிராம் d'emmental râpé, 250 கிராம் grated cheese வேணும். 1 cuillère à café de sel et 1 de poivre, 1 teaspoon உப்பும் 1 teaspoon மிளகுத்தூளும் வேணும். Hors du feu, on va verser dans une casserole les 2 briques de crème fluide. ஒரு casserole எடுத்து அதில் இந்த க்ரீமை ஊற்றிடுங்க. On va verser 100 ml d'eau. இதில் 100 ml தண்ணி கொட்டிடுங்க. On rajoute le sel, உப்பு போட்டுடுங்க. Et puis on va rajouter le poivre, அதுக்கப்புறம் மிளகுத்தூளையும் போட்டுடுங்க. On dépose la casserole sur le feu. அந்த casserole எடுத்து அடுப்பில் வைங்க. J'ai mélangé pendant environ 3 minutes. ஒரு 3 நிமிஷமாக கலந்து விட்டுருந்தேன். À présent, il faut mettre l'emmental râpé. இப்போது அந்த சீஸை போட்டுடணும், கிரேட்டட் சீஸை. நான் வந்து ஃப்ரீசரில் வச்சுருந்தேன், அதனால தான் இது கட்டியாக இருக்குது, இல்லைனா அது தூளாக தான் இருக்கும். இப்போ கரைஞ்சிரும் எப்படி இருந்தாலும். J'ai sorti du congélateur l'emmental, c'est pourquoi il est en bloc. Une fois chauffé, ça va fondre, donc il n'y a pas de souci. J'ai mélangé l'ensemble pendant environ 5 minutes.
Après, c'était bon. On peut aussi rajouter du comté ou du cheddar si vous voulez. Et moi, je me suis arrêtée à l'emmental. À vous de voir. இது 5 நிமிஷம் அப்படியே கலர்னிங்கன்னா இது அப்படியே உருகிடும். உருகுனதுக்கப்புறம் அந்த சோஸ் ரெடி ஆகிடுது. இதில் வேணும்னா இன்னும் 2 விதமான ஃப்ரொமாஜ் விற்கிது, சீஸ் விற்கிது. ஷெதாரு, அப்புறம் வந்து கொம்பேன்னு அதெல்லாம் கூட நம்ம போடலாம். 3 விதமான ஃப்ரொமாஜ் போடலாம். நான் அந்த ஒரு ஃப்ரொமாஜோடு நிப்பாட்டிக்கிட்டேன். Voilà, tout est prêt, c'est parti, on va faire le tacos. Je vais prendre les wraps et puis on va commencer à faire les tacos. தக்கோஸ்க்கு வேண்டியதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு விதமான சப்பாத்தி விற்கும் இங்கே. இந்த பாருங்கள், இதான் tortilla wrapன்னு சொல்கிறாங்கல்ல, wraps. இந்த wraps-ஐ வாங்கிக்கணும். இது கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி இருக்கும், மெலிசு சப்பாத்தி மாதிரி இருக்கும். இதில் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த தக்கோஸை. J'ai sorti un wrap du paquet, j'ai retourné et je vais commencer par mettre le farce sur cette partie-là. இந்த wrapல முன்புறம் பின்புறம்னு இருக்குது. நான் இந்த பக்கத்தில் தான் வைக்க போகிறேன் அந்த கறியெல்லாம். Je mets d'abord un peu de steak haché en longueur. நீட்டு வாக்கில் கொஞ்சோண்டு அரைச்ச மாட்டுக்கறி வைங்க. Par-dessus on rajoute un peu de viande de porc. அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னிக்கறி வைங்க, அதே நீட்டு வாக்கிலே வைங்க. Puis on va mettre un peu de frites. அதுக்கு மேலே உருளைக்கிழங்கு ஃப்ரீத்து வைங்க. On verse un peu de sauce fromagère sur l'ensemble. இதுக்கு மேலே அந்த சோஸை ஊற்றிடுங்களா, கொஞ்சோண்டு ஊற்றுங்க. Maintenant je vais plier le wrap. C'est très facile à faire. Regardez comment je fais et puis vous allez faire par vous-même. இந்த சப்பாத்தி மாதிரி இருக்குல்ல, இது நல்லா மடங்கும். இங்கே பாருங்கள் எப்படி மடக்கிறேனோ அதே மாதிரி மடக்கி நல்லா உள்ளார தள்ளிட்டு நல்லா மூடிடுங்க. En tout, j'ai pu faire 8 tacos. இதில் 8 tacos செஞ்சுருக்கேன். Il me reste un peu de frites et un peu de viande, pas de sauce. Donc, grosso modo, pour 8 tacos, on avait besoin de cette quantité-là. Et c'est pas fini, il faut à présent sortir le grill. On va griller le tacos et après, on pourra le servir. கொஞ்சம் கறியும் கொஞ்சம் ஃப்ரீத்தும் தான் மீந்துச்சு, மற்றபடி எல்லாம் கரெக்டாக வந்துடுது. இப்போது ஒரு தக்கோஸாக எடுத்து இந்த grill மஷின் உள்ளார வச்சு மூடிடுங்க. மூடிட்டிங்கன்னா மேலே நல்லா கிரியாக ஆகிடும். அதுக்கப்புறம் சாப்பிட வேண்டியது தான். Voilà, le tacos est prêt à présent. Tacos ரெடி ஆகிடுது. Vous avez vu les amis, si moi j'arrive, pourquoi pas vous? Alors essayez de faire chez vous et vous allez voir, vous allez faire beaucoup d'heureux autour de vous. பார்த்தீங்களா நண்பர்களே, நானே செய்கிறேன், நீங்கள் செய்ய முடியாதா? உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு உங்களை சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் நண்பர்கள், உங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. Voilà les amis, la vidéo se termine à présent. Merci d'avoir vu jusqu'à la fin. Et je vous dis à bientôt pour une prochaine vidéo. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.